ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அவருடைய நண்பர் யார், அவர் நண்பர் நல்லவராக இருந்தாக்கா அவர் நல்லவராக இருப்பார், அவர் நண்பர் கெட்டவராக இருந்தாக்கா அவங்களும் கெட்டவங்களாக இருப்பாங்க. அதுதான் உண்மையான நிலவரம். ஏன்னா சாண்ட்ரா நட்புக்கு முன் சாண்ட்ரா நட்புக்கு பின் அப்படி வேணா கூட அமித்தை பிரிக்கலாம். சாண்ட்ரா கூட போய் அவர் உக்காந்து பேச ஆரம்பித்தவொடனே இப்போ பார்த்தீங்களா எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. முன்னெல்லாம் எப்படி பேசியிருந்தாரு, அதாவது இலைமறிவு காயாக தான் அவர் பேசிட்டு இருப்பார். அதாவது ஒருத்தர் பிடிக்கலன்னா கூட இவ்வளோ ஓப்பனாலாம் அமித் பேசினது கிடையாது. இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை பற்றி எவ்வளோ தப்பாக பேசிட்டு இருக்காரு. அதாவது அட்டன் சீக்கிங்கா கரெக்டு. எல்லாரும் இந்த வீட்டுக்கு எதுக்கு வராங்க? சும்மா சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு உங்களுக்கெல்லாம் வீடை பெருக்கி போட்டு போகிறதுக்காக வராங்க. அதாவது அப்பத்தான்னு சொல்லி கத்துறாங்களே, அதுவா? அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது சார். கேட்கவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க பண்ணுறது ஒரு ரசிக்கும்படியாக இருக்குது. நீங்கள் பண்ணீங்களே நேற்று அட்டன் சீக்கிங், சாண்ட்ரா அழுதுட்டு இருக்கும்போதே போயிட்டு கன்சோல் பண்ணியிருந்தீங்களே, அது எவ்வளோ பெரிய அட்டன் சீக்கிங் தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் கிடையாது, சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாக்கா. வாட் ஏ பிரில்லியன்ட் அமித் சார். உங்களுக்குள்ளே ஒரு அரக்கம் இருக்கிறான்னு தெரியுதா? ஒரு மனிதன் யாரை நண்பராக தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த நண்பர் என்னவாக இருக்கிறாரோ அவரே மாதிரி தான் இவரும் இருப்பார். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் போல இருக்கு. சாண்ட்ரா கூட நீங்கள் நட்பு வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் அதே கேரக்டரில் நீங்களும் அதே மாதிரி தானே ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் அதே தானே கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. திவ்யா அட்டன்ஸ் இருக்கீங்களா? சாண்ட்ரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டில் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு, உண்மையாகவே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா? உங்களுக்கே தெரியல அது. நேற்று நீங்கள் சாண்ட்ராவை பார்த்துட்டே இருப்பீங்க, உங்கள் மனசு ஓட்டம் என்ன தெரியுமா இருந்தது? அதில் என்னம்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறம்மா, இந்த மாதிரிலாம் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலையம்மா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மனசில் உங்கள் எண்ணம் ஓட்டம் அப்படி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அட்டன் சீக்கிங் வேணுன்றதுக்கு சாண்ட்ரா பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்தீங்களா? அதுவும் இல்லை. இதில் வேறு இவர் நல்ல பிளேயரா. அது இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிற ஆளுங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். சாண்ட்ரா சொல்கிறாங்க பார்வதி ஸ்டைல் எடுத்துட்டாங்களாம் திவ்யா எப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டேவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஆள் யார்? பிடிக்காத ஆளுன்னு பார்த்தாக்கா வினோத்தை பிடிக்காது, அமித்தை பிடிக்காது, அப்புறம் வேறு யார், கமருதீனை பிடிக்காது. மற்றபடி அவங்க எல்லார்கிட்டையும் ஓரளவுக்கு செல்லாக தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் அவங்க யாருமே பண்ணலையம்மா. சாண்ட்ரா மேடம், நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ணலையே. நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டு ஒரு மாயை கிரியேட் பண்ணி உக்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் திவ்யா பண்ணலையே. எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரையும் நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பற்றி தப்பாக சொல்லணுன்னாக்கா எவ்வளோ அழகாக ஆமியத்துக்கிட்ட அது கோர்வையாக சொல்லிட்டு இருப்பீங்க. அதே அந்த ஆள் நேரடியாக சொன்னாங்கனாக்கா அப்படியே டைவர்ட் ஆகி இப்படி எங்கெங்கேயோ போவீங்க. எக்ஸாம்பிள் நேற்று வினோத் உங்களை போட்டு படம் போட்டு காமிச்சிட்டாரு. உங்களுடைய என்ன கேம் விளாட்றீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு. இதை பார்த்தீங்களா, நான் கூட்டு வந்தது வேற ஒரு பிரச்சனைக்கு, இப்போ வேற ஒரு பிரச்சனை பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு வேறு. அப்படியே பேசின்னு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுவாங்க. கரெக்டாக வினோத்தை கேப்சர் பண்ணுவார். நான் கொண்டு வந்த பிரச்சனை ஒன்று, இவங்க பேசிட்டு இருக்கிற பிரச்சனை வேறு. சரி, அந்த பிரச்சனையை நான் இப்போ பேசிட்டு இருந்தாக்கா இப்போ வேற ஒரு பிரச்சனைக்கு போகிறாங்க பற்றி அமித் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை பற்றி புட்டுன்னு கீழ்ஸ்டார் வினோத். நேற்று ஆன்ஸ் ஆஃப் வினோத் ஒரு நேரத்தில் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாக்கா என்ன பண்ணுறீங்க, கவனம் இருந்துடுறீங்க. அதுதான் தப்பு. உங்களுக்கு பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்களும் சரி, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கணும். ஓகே, இப்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க திவ்யா பார்வதி ஸ்டைலில் போயிட்டுருக்காங்களாம். பார்வதி பண்ணுற அமுக்கலம்லாம் திவ்யா இன்னும் பண்ணல. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு உங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க, வேறு யாரை தேர்ந்தெடுப்பாங்க? உங்களை தவிர அந்த வீட்டில் யாருமே இல்லை மேடம். உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. உங்களை தான் இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக எடுப்பாங்க. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லிடுறீங்க, என்ன தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுப்பாங்க, எல்லாரும் சேர்ந்துக்கின்னு எங்கிட்ட பேசல, என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லி என்னை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை தானே சாண்ட்ரா? அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அமித் மட்டும்தான் உங்களுக்கு ஜிங்சக் போட்டுனே இருப்பார். அவருக்கு ஜிங்சக் போகிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எது சொல்கிறனாலும் ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். இல்லை சாண்ட்ரா, அப்படி இல்லை சாண்ட்ரா, அந்த மாதிரி பார்க்கல சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி முடிப்பார். இதே வேறு யாருன்னா இருந்தாங்கனாக்கா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு வருவார். அவர் மேலே நல்ல இந்த அபிப்பிராயம் கூட கெடுத்துக்கினாரு. நல்லா விளையாடிட்டு வராரு, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஸ்லோவாக முன்னேறிட்டு வராரு அப்படின்னு பார்த்தாக்கா கடைசியில் உங்ககிட்ட சேர்ந்துட்டாரு. என்ன பண்ணுறது, அவருடைய தலையெழுத்து அவ்வளோதான்.
ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் தான் சாண்ட்ரா. யார் சொன்னாலும் சொல்லனாலும் நீங்கள் தான். ஏன்னா அப்போ சொல்லுவாங்க பாருங்கள், என்னென்ன காரணம் சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களே, எல்லோரும் இருக்கிறத தான் சொல்ல போகிறாங்க. எல்லோரும் உங்களை தான் சொல்லணும். வேறு யாரை சொல்லுவாங்க? வேறு யாரை சொல்லுவாங்க? நீங்கள் லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்கள். நீங்கள் நாமினேஷன் பண்ண போகிறீங்களா? அப்போ பார்க்கலாம். சைடில் நீங்கள் ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவீங்க இல்லையா, அதை நீங்கள் யாரை சொல்கிறீங்க, அமித் யாரை சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ மக்களே, எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவுக்கு கப்பு கொடுக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக சாண்ட்ரா வாரமாகவே இருக்குது. அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு. ஆனால் அவங்களுக்கு பில்டப் பண்ணி ப்ரொமோவாக போட்டுட்ருக்காங்க. அவங்க சைடு நியாயம் மாதிரியே பில்டப் பண்ணி ப்ரொமோ போட்டுட்ருக்காங்க. இது என்ன நினைக்கிறாங்கனாக்கா, சாண்ட்ராவை நம்மளுக்கு கப்பு கொடுக்கறதுக்கு அவங்கள ஹீரோயின் ஆக்குறாங்களா என்னன்னு தெரியல. அப்போ பார்வதிக்கு கப்பு இல்லையா? அப்போ வினோத்துக்கு கப்பு இல்லையா? பார்ப்போம் யாருக்கு என்ன லக்கோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் 9 ஒரு டேலண்ட்டுக்கோசரம் பிக் பாஸ் 9 கப்பு கொடுக்கலிங்க. லக்கு பேஸ். அந்த வார்த்தையில் யார் லக் பேஸில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். இன்னும் சொல்ல போனால் பிக் பாஸ் 9 அரோரா கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க மக்களே. அரோராலாம் செம பிளேயர், இப்போது சான்ஸே இல்லை. அரோராலாம் இப்போ ப்ரில்லியண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி இப்போலாம் யாரும் விளையாடுறதில்லை மக்களே. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியும் சான்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. மக்களே, உங்களுக்கு யார் தோணுது? இந்த வாரம் பிக் பாஸ்னுடைய ப்ரொமோஸ்லாம் பார்த்தாக்கா சாண்ட்ராவை ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் எல்லா ப்ரொமோலையும் பார்வதி தான் இருப்பாங்க. அவங்க நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்க. நல்லது பண்ணுறாங்கன்னு வரல, எப்போவுமே அவங்க நல்லது பண்ணதில்லை. எப்போவுமே சண்டை போட்டுன்னே தான் இருப்பாங்க. இப்போ பார்வதி பார்த்திங்கன்னா லவ் ட்ராக்கில் போயிட்டு இப்போ சைலண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. கேம் இப்போ சைலண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் சர்வே ஆகி வந்துட்டோம். சண்டை போட்டு மற்றவங்களுக்கு தப்பாக சொல்லி சர்வே ஆகி வந்துட்டோம். இதுக்கு மேலே இருக்குதுன்னு ஒரு மாதம். இதுக்கு மேலே நம்ம நல்ல பொண்ணு, இதுக்கு மேலே நம்ம நல்ல பொண்ணு, சாந்தமான பொண்ணு, பாவம்டா இந்த பொண்ணு, இன்னும் மாதிரி லவ் பண்ணுறாங்க பார்த்தியா, எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறாங்க பார்த்தியா, அம்மாவுக்கு எவ்வளோ பயப்படுறாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியும் அவங்களுக்கு கப்பு கொடுக்கலாம், சாண்ட்ராக்கும் கப்பு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கும் மக்களே. உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே? கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி மக்களே, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.